ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. இதுகள் இயேசு உன் சாவை மாற்றத்தான் இந்த உலகத்துல வந்தார். இன்னைக்கு சபையில கூட ஜீவனை கொடுக்க இயேசு வந்தார்ன்றது கூட தெரியல. இவர் சொல்லக்கூடிய ஜீவனை பாருங்க, சுகத்தையும் மரண வாழ்க்கையும் தேவன் மாற்ற போறாங்க. நீங்கள் அல்லங்க, நாங்கள் அல்ல, கோடீஸ்வரனும் கூட இல்லை, தங்கத்தாலையும் பொன்னாலையும் சாப்பிட்டவங்க கூட சரி, எல்லாருமே மரணத்துக்குள்ளதான் போயா. அந்த மரணம் இயேசு கிறிஸ்துவுக்கே வந்துச்சுன்னா எல்லாருக்கும் அந்த மரணம் வரதான் செய்யும். அதனால டெம்பரரியா இருக்கிற அந்த சுகத்தையோ, டெம்பரரியா இருக்கிறதான அந்த வாழ்க்கையில ஆண்டவர் எனக்கு அதை கொடுத்தார் இதை கொடுத்தார் சொல்றது ஜீவன் அல்ல. நம்ம நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து நம்முடைய ஆவி ஜீவன் அடையணும். என் ஆத்மாவும் என் மாம்சமும் என் சித்தத்தை செய்யாமல், என் மனம் விரும்பினதை நான் செய்யாமல் ஜீவனை நாம் பூமியிலேயே பெற்றுக்கொண்டாதான் இந்த ஜீவன் என்ன சொல்லும் நம்மளை பார்த்து, இவர்கள் ஜீவனுக்குட்பட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு பைபிள் இயேசு கிறிஸ்து தான் தன்னுடைய வாயினாலேயே சொல்லியிருக்கார். யார் அவர்கள்? இவர்கள் தான் ஜீவனுக்குட்பட்டு இருக்கிறார்கள்.